காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். மினி, அப்படி என்ன விஷயம் சொல்றதுக்காக 2 பேரும் வந்திருக்கீங்க? அதுவும் சொல்ல மாட்டேங்கிறியா? மாப்பிள்ளைக்கு போய் எதுனா செஞ்சு எடுத்துட்டு வரேன்னா அதுவும் விடாம என்ன பிடிச்சி வச்சிருக்கியே. என்னம்மா, என்ன ஏதுன்னு டக்குன்னு சொல்லுங்க. ஆன்ட்டி, நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க, அவளே சொல்லுவா என்னன்னு. ஆமாம்மா, நான் அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு என்ன வேணால் கொடுங்க, நாங்கள் சாப்பிட்றோம், ஓகேவா? அப்படி என்ன விஷயம் வைக்க போர்மண்ட? நானே ஒரு முக்கியமான கேஸில் இருந்தேன், அந்த கேஸை நான் விஜய்கிட்ட இப்போ கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஏதோ அர்ஜென்ட் சொன்னீங்க, சரி வேகமாக வரணும்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேருக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, அதை அவசர அவசரமாக எழுதிட்டு அவங்களும் ஒடியாந்துருக்காங்க. இப்போ என்ன விஷயம் சொல்லு. அப்பாவும் இந்த மாதிரி வேலைக்கு போகாமல் உட்காந்துருக்காரு. எல்லாரும் சொன்னால் அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம்ல. டேய், வெயிட் பண்ணி தாண்டா ஆகணும். ஏன்னா அந்த விஷயம் சின்ன விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். அதனால எல்லாரும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். பட் என்ன விஷயம்னு சொல்லுங்கள். நீங்களே கெஸ் பண்ணுங்களேன் என்ன விஷயமா இருக்கணும். அது ஒரு குட் நியூஸ். குட் நியூஸா? அது என்ன குட் நியூஸ்? ஒருவேளை அண்ணாவுக்கு ஹெச்ஆரா இல்லை மேனேஜரா இந்த மாதிரி ஏதாவது ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா? அது கிடைக்குமா சீக்கிரமே? பட் அதை விட பெரிய பெரிய நியூஸ் இது. இது கேட்டால் எல்லாருமே ஹாப்பி ஆயிடுவீங்க. அண்ணா, உங்களுக்கு ஏதாவது ஃபாரின்ல ஆஃபர் கிடைச்சிருக்கா? நீங்கள் 2 பேரும் ஃபாரின் போக போறீங்களா? ஃபாரினா? உங்களை எல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஃபாரின் போய் என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் இல்லைடா. இது அதை விட பெரிய விஷயம் சொல்கிறேன்ல. இது யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன், பார்க்கலாம். அங்கிள், அமைதியாகவே இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. நான் என்னத்தப்பா சொல்ல, நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னன்னு ஒன்றும் தெரியலையே எனக்கு. யோசிங்க யோசிங்க, கண்டிப்பாக ஏதாவது தோணும். மாமா, என்ன 2 பேரும் வந்து உட்காந்துட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா? என்ன ஏதுன்னு சொல்லுங்க மாமா. நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணும் மாமா. அவன்கிட்ட கேஸ் ஒப்படைச்சிட்டு வந்திருக்கேன். இது மட்டும் சீஃப் டாக்டருக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் எனக்கு தான் வேலைக்கு ஆப்பு. டக்குன்னு சொல்லு வைக்க போறமாண்டா நீயாவது. டேய், மலைமாடு இவ்வளோ மலைமாடு மாதிரி வளர்ந்துருக்கில்ல, இதில் வேற டாக்டர். உனக்கு தான்டா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் நீ இப்படி பேக்கு மாதிரி முடிச்சிட்டு இருக்க. அடே, என்ன பேக்கு இதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்னன்னு சொல்லாம க்ளூ கூட கொடுக்காம கண்டுபிடிங்கன்னா நாங்க என்ன கண்டுபிடிக்கிறது? ஆமாக்கா, மாமா சொல்றது கரெக்ட் தான். நீங்க ஏதாவது க்ளூவாவது கொடுங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம். க்ளூவா? சரி, ஓகே. இப்போ நாங்க 2 பேரும் வந்திருக்கோமா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாங்க வரமாட்டோம். என்னது, வரமாட்டீங்களா? வராம எங்க போறீங்க? அதான் நான் கேட்டேன், ஃபாரின்ல ஏதாவது ஆஃபர் வந்திருக்கா, ஃபாரின் போக போறீங்களான்னு. ஐயோ, ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க 2 பேர் வரமாட்டோம்னா 2 பேர் மட்டும் இல்ல, 3 பேரா வருவோம்னு சொன்னேன். 3 பேரா வருவியா? என்ன 3 பேரா வருவ? ஓ, மகியை கூட்டிட்டு வரியா? ஏன் இப்பயே கூப்பிட்டு வந்துருக்கலாமே, வீட்டுல தானே இருந்திருப்பா. ஏங்க, என் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன். சத்தியமா அப்படி இல்லை போலங்க. அதுலயும் பெரிய தத்தி யார் தெரியுமா? இதோ டாக்டர் சித்தார்த்த தான் பெரிய தத்தி. இது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நம்மளே சொல்லிடலாம். ஏன் ஷாலு, உனக்கு ஏதாவது புரியுதா? இல்லையே, இது ஒன்றும் புரியலையே. இவங்களுக்குள்ள ஏதோ குசுன்னு பேசிக்கிறாங்க, ஆனால் எதுவும் சொல்ல மாட்டாங்களே. இப்போ 2 பேரா வருவாங்களா, அப்புறம் 3 பேரா வருவாங்களா? குட் நியூஸா? என்ன? ஏ ஷாலு, ஏன் மலை மாடு பக்கத்துல தானே இருக்கேன், ஏன் கத்துற? நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டேடாமா? என்ன கண்டுபிடிச்ச சொல்லு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அக்கா, மினி அக்கா, அது வந்து எது வந்து சொல்லுடி என்னன்னு. நீ சொல்லுவேன்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் படுத்தாத, சொல்லு என்னன்னு. ஐயோ, என்னால சொல்ல முடியல, என் வாய் டைப் அடிக்குது. அது சொல்றதுக்கே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அக்கா, are you pregnant? சப்பா, ஃபைனலா இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு மூளை இருக்குடி மினி. என்னம்மா சொல்ற? ஹே மினி,
காயு சொல்றது ஆமாண்டா மலமாடு, நீ மாமா ஆக போற, அப்பா அம்மா நீங்க 2 பேர் தாத்தா பாட்டி ஆக போறீங்க, அப்புறம் இவங்க அத்தை ஆக போறா, இவ சித்தி ஆக போறா. ஆமா ஆமா, நீ மாமா நீ அத்தை நீ சித்தி, ஹாப்பியா? ஏங்க இந்த கிட் எடுங்க. எடுக்கிறேன்டா. இந்தா மினி. இதுதான் பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் செக் பண்ண கிட். இங்க கூட இந்தா. டபுள் கோட் விழுந்திருக்குடி, ரொம்ப டார்க்கா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு மினி. நான் ரீசெண்டாக மாமன் படம் பார்க்கும்போது கூட ரொம்ப ஃபீல் ஆச்சு. எப்படா நம்ம தாய் மாமா ஆவோம், எப்படா மினி நமக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுப்பா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இவ்வளோ சீக்கிரம் என்னைய தாய் மாமன் ஆக்குவேன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலடி. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சரி, ஹாஸ்பிட்டல் போனீங்களா? இல்லை சித்து, காலைல தான் செக் பண்ணியிருக்கா. செக் பண்ணோன்னே என்னை கிளம்பி வர சொல்லிட்டாங்களா. நானும் வந்துட்டு வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிட்டு அப்படியே உங்கள் எல்லாரையும் நேரில் பார்த்து சொல்லணும்னு ஆசைப்பட்டா. சரி ஓகேன்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இனிமே தான் ஹாஸ்பிட்டல் போகணும்டா. உன் ஹாஸ்பிட்டல் தான் போகணும், நீ உன்னை கூட்டிகிட்டு தான் போகணும். ஹை, பாப்பா பார்க்க போறீங்களா? ஆமாடா, பாப்பா பார்க்க தான் போறோம். இப்போ நானும் வரேன். பாப்பா நல்லா தெரிவாங்கல்ல ஸ்கேன்ல? இல்லடா காயு, இப்போ பாப்பா முழுசா தெரிய மாட்டாங்க. அவங்க முழுசா தெரியறதுக்கு எப்படியும் ஒரு 4-5 months இருக்கு. இப்போ ஒரு டாட் மாதிரி ஒரு தெரியும், அப்புறம் ஹார்ட் பீட் வந்திருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சரி ஓகே மினி, மென்சஸ் தள்ளி போய் எவ்வளோ நாள் ஆகுது? பீரியட்ஸ் தள்ளிப்போ ஒரு 1 week ஆகுது. கவுண்ட் பண்ணி பார்த்தப்போ ஒரு 40 days ஆகுதுடா என்னையோட. சூப்பர். அப்போ வாங்க ஹாஸ்பிட்டல் போயிடலாம், என்னோட கார்லேயே போயிடலாம். போயிட்டு என்ன எதுன்னு பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்துட்டு ஹார்ட் பீட் வந்துச்சா என்ன பேபிக்குன்னு செக் பண்ணலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இப்போ ஏதாவது ஸ்வீட் பண்ணி எடுத்து வரேன் உங்க 2 பேருக்கும். நீங்க 2 பேர் இருங்க. ஆண்டி நாங்கள் இன்னைக்கு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். அதனால நீங்கள் மெதுவாக எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுங்க. முதல்ல நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். ஓ சரிதாப்பா, நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் பண்ணி வைக்கிறேன், சரிங்களா? இனிமே அத்தையை கையிலே பிடிக்க முடியாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா மாமா. தேங்க்யூடா. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுல ஒரு குட்டி பாப்பா தவள போகுது. இது நினைச்சு ரொம்ப எக்ஸைட்மெண்டாவும் ஹாப்பியாவும் இருக்கு. இது மட்டும் அப்பா அம்மா பிங்கிட்லாம் வித்யா கிட்ட சொன்னேன்னா கொதிச்சிருவாங்களே. இப்பயே கால் பண்ணி சொல்றேனா? ஏய் இப்ப சொல்லாத, நான் தான் சொல்லணும்னு இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கு இந்த கிட்ட காமிச்சு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீ அதுக்குள்ள வளரிடாதடி. ஓ இது வேற இருக்கா? சர்ப்ரைஸ் பண்ண போறீங்களா? சரி ஓகே, எங்களுக்கு பண்ண மாதிரி போட்டு கொள்ளப்பாம டப்புன்னு சொல்லிடுங்க. அவங்களாம் டென்ஷன் பார்ட்டி தெரியல. சரிடி, சீக்கிரமே சொல்லிடுறேன். சரி ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்பலாமா அக்கா மாமா? போலாம்டா. மாமா ஒன்று கேட்குறேன்னு கோச்சுக்காதீங்க. என்னடா சித்து சொல்லு. இல்லை மாமா, அக்கா ஒரு 1 week மட்டும் அங்கே இருக்கட்டுமே. என்னடா பர்மிஷன்லாம் கேட்குற? இருக்கட்டும்டா. அவள் கல்யாணம் முடிஞ்சு இங்கே வரதே அதான். வந்தால் கூட 1 நாள் 2 நாள் தான் இருக்கா பாவம். 1 week என்ன 10 நாள் கூட உங்கள் அக்கா வச்சுருந்தா அனுப்பு, ஓகேவா? தேங்க்யூ மாமா. அங்கிள் ஆண்டி எதுவும் சொல்ல மாட்டாங்களே? அவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்பலாமா? போகலாம் மாமா, வாங்க. மினி பார்த்து பத்திரமா போகணும் என்னம்மா? சரிம்மா. நான் பார்த்து பத்திரமா கார் ஓட்டு, ஸ்லோவாகவே ஓட்டு என்ன? நான் பார்த்துக்கிறேம்மா. அதெல்லாம் நான் ஸ்லோவாக சேஃபாக தான் ஓட்டிட்டு போவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. சரிடாம்மா. பாவின் நிலாவே வாடாத போய் என் வாழ்வில் மீண்டும் என ஈன்ற தாய். அப்போ ஒரு வழியா அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றியாக்கா? ஆமாடி. நான் கூட ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஆகுமோ, இவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களான்ட்டு எனக்கும் சரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி ரொம்பவே பயமாக இருந்ததுடி. பரவாயில்ல, எப்படியோ சேர்ந்துட்டாங்க, அது வரைக்கும் ஹாப்பி தான். அவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டில் மேரேஜ்க்கு ஒத்துப்பாங்களா? சத்யாக்கா வீட்லையா இருக்கட்டும், இல்லை கௌதமண்ணோட அப்பாவா இருக்கட்டும், யாராவது ஒத்துப்பாங்களா? கௌதமண்ணோட அப்பா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாரு. சத்யாக்காவோட அண்ணாவும் அம்மாவும் ஏக்கா ஒத்துப்பாங்க? அதுக்கு என்ன ப்ராப்ளம் வெடிக்குமோ என்னன்னு எனக்கு தெரியலடி. ஒத்துப்பாங்களா என்னென்னு. அண்ணா சத்யாவோட அண்ணா கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. அவளும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கா. சரி ஓகே, இந்த எக்ஸாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவரும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட பேசி ஏதாவது சுமூகமாக முடிவு எடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அக்கா இவங்கெல்லாம் எந்த ப்ராப்ளமே இல்லை. மெயின் வில்லன் அவரோட அப்பா தான். அவர் சம்மதிச்சாவே இங்கே எல்லாருமே சம்மதிச்சிருவாங்கக்கா. அவர்கிட்ட தான் போய் லெஃப்ட் ரைட்டுன்னு கௌதம் அண்ணா போய் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் அவரும் பாவம் தாண்டி. ஆமாம் பாவம் தான். சரி ஓகே, எல்லாம் நல்லதாக நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான். என்ன பண்ணுறீங்க? என்ன தூங்காம 3 பேரும்? இனிமே தான் தூங்கணும். மணி என்ன 9:15 தானே ஆகுது. நாங்களாம் 10 o'clock தான் தூங்குவோம். 10 o'clock தூங்குங்க. மறுபடியும் 4 மணிக்கு எழுந்து படிங்க. அப்புறம் அரைகுறையாக தூங்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு மயங்கி விழுங்க.
வேற என்ன பண்றதுமா, 11th பப்ளிக் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் நாங்க படிச்சு தானே ஆகணும். அதனாலதான் மாஞ்சு படிச்சுட்டு இருக்கோம். இதுலயே நல்ல மார்க் எடுக்கணும்ல. நீங்க படிக்கிறதெல்லாம் தப்பு சொல்லனா, நீங்க படிச்சுட்டு நல்லா தூங்கணும். இப்படி போனை நோண்டிக்கிட்டு இருந்தா அப்புறம் கண்ணு வலிக்காம என்ன பண்ணும், தலை சுத்தாம என்ன பண்ணும்? போனை வை முதல்ல கீழே நீ. மா போனை வைக்கவா? இப்பதாம்மா எடுத்தேன், ஒரு செகண்ட் கூட இல்ல. நீங்க கரெக்டா நானும் போன் எடுக்கிறேன், நீங்களும் வரீங்க. அடியாத்தி உலக மகா உருட்டால இருக்கு இது. பாவி 1 மணி நேரமா போனை வச்சு என் அண்ணனுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டொக்கு டொக்குன்னு அங்கேயே மெசேஜ் பண்ணிட்டு இங்கேயும் பேசிட்டு இருந்தா. இப்ப அத்தைக்கிட்ட இப்பதான் போன் எடுத்தேன்னு சொல்றா பாரு. சரியத்த சிவா எங்க தூங்கிட்டானா? தூங்கிட்டாமா அவன். என்ன தூங்காம இங்க அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா 3 பேரும்? மா நான் படிச்சுட்டு இருக்கேம்மா. நாங்களும் இப்பதான் படிச்சுட்டு புக்கை வச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னு பேசிட்டு இருக்கோம். சரி படிச்சதெல்லாம் போதும், மணி 10 பதில போய் தூங்குங்க. சரி நாங்க தூங்குறது இருக்கட்டும். அப்பா கால் பண்ணீங்களா? திருச்சி போயிட்டாங்களாமா? அதெல்லாம் போயிட்டாங்களாம். போயிட்டு ரிசப்ஷனே அட்டன் பண்ணிட்டாராம் அவரு. ஓ ரிசப்ஷனே அட்டன் பண்ணிட்டாங்களா? ஆமா 10 மணியாக பதில நேரம் சாப்பிட்ருப்பாங்க அப்பாவும் மாமாவும். அப்புறம் அப்பாவும் மாமாவும் எப்போ வருவாங்க? எப்படியும் நாளைக்கு மத்தியானம் வந்துருவாங்க மலரு. ஓ சரி சரி சரி, நாங்கள் 2 பேர் படுக்கிறோம். நீங்கள் 3 பேர் போய் தூங்குறீங்களா? அம்மா மில்க்கு எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்டா, நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போங்க. இங்கேயும் எடுத்து வந்துருக்கலாம்லம்மா. நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, சரி இப்போ குடிக்க மாட்டீங்கன்னு நினச்சி வச்சுட்டு வந்துட்டேன். இப்போ கூட சூடாக தான் இருக்குது, போய் எடுத்துக்கோங்க 3 பேரும். அம்மா போய் எடுத்துகிட்டு வாங்கம்மா. எடுத்து வந்து கொடுத்துட்டு நீங்கள் படுக்க போங்க. இவ அடங்க மாட்டா. இருங்க தாச்சி, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்த தானே இருக்கு கிச்சன், எடுத்து குடிச்சா என்ன? எனக்கு கிச்சன் இந்த இருக்கா? அம்மா நம்ம மேலே இருக்கோம். இப்போ நான் கீழே ஸ்டெப்பில் இறங்கி போய் நான் கிச்சனில் போயிட்டு பாலை மறுபடியும் சூடு பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் மேலே வரணும். எவ்வளோ பெரிய வேலை. நீங்கள் வந்தீங்களா கையோடு எடுத்து வந்துக்கலாம்லம்மா. பாப்பா சோம்பேறி சோம்பேறி, பெரிய வாழைப்பழ சோம்பேறி என் கடைசி மாவை தான். கரெக்டாக சொன்னீங்க அத்தை. கரெக்டாக சொல்லுவாங்க. நீ என்கிட்ட வராத, ஃபோனை தானே பார்த்துட்டு இருக்காத பாரு. பாதகத்தி மாட்டி விட்றா பாரு எங்கள் அம்மாட்ட. சரி சரி சண்டை போடாதீங்க. இப்போ என்ன பாலை போய் எடுத்துக்க முடியுமா முடியாதா? நோ வே. சரிங்க தாச்சி, நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீ எல்லாருக்கும் எப்படி எடுத்துட்டு வருவேன்? நானும் வரேன், வா எடுத்துட்டு வருவோம். தாச்சி இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தியே, பாவம் டயர்டா இருப்பீங்க. நீங்க போய் படுங்க, நான் எடுத்து கொடுத்துட்டு வர்றேன். இல்லை ராக்கு பரவாயில்ல, வா நம்ம 2 பேருமே எடுத்துக்கணும் கொடுத்துட்டு அப்படியே படுக்க போகலாம். நீங்க சொல்றதும் சரிதான் தாச்சி. சரி வாங்க போ. இன்னும் இந்த குட்டிகளுக்கு எனக்கு என்ன இளமை திரும்புதுன்னு நினப்பு போல, என்னையே வேலை வாங்கிட்டு கிடக்குதுங்க. எல்லாம் ஒரு வீட்டு போற வரைக்கும் தானே அண்ணி, அது வரைக்கும் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பிள்ளைய வீட்டில் போய் வேலை பார்க்க போதுங்க. இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா பார்த்துப்போம். சொல்லிதான் எனக்கு கடைசி குட்டிலாம் நீ வேலை வாங்கிட்டே இருக்குது. நீ வேலை சொல்லி கொடுக்காத ராக்கு, போ. சரி வாங்க வாங்க. பாத்தீங்களாக்கா அம்மா புலம்பிட்டே போறா. நீ தானடி புலம்ப வைக்கிற, ஒரு பாலை கூட உன்னால எடுத்து வர முடியாதுடி பாவம், பெரிய மனுஷி அனுப்பி விடுற. இவ்வளோ சொல்றீல்ல, நீ போய் கீழே இறங்கி போய் பால் எடுத்துட்டு வரியா? இப்பவே சொல்லி நிற்க சொல்றேன். நான் படிக்கணும்ப்பா, எனக்கு நாளை எக்ஸாம் இருக்கு. அப்ப வாய முடிட்டு பாடி. என்னை பார்த்தே 2 நாளாச்சு. லோனுக்காக மட்டும் சுற்றி வந்தான். இப்போ ஃபோனே பண்ணல. சரி ஓகே, லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நாளைக்கு பேங்க் வர சொல்லுவோம். ஹை நம்ம ஆளு இன்னும் இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்கான். இப்போ தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், அவளே ஃபோன் பண்ணுறா. சரி என்னன்னு கேட்போம். ஹலோ மேடம். ஹலோ, என்னடா பண்ணுற? நான் என்ன மேடம் பண்ணுறேன், உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன். எது என்ன நினச்சிட்டு இருக்கியா? இல்லை மேடம், லோன் பற்றி நினச்சிட்டு இருந்தேன். இன்னும் லோன் பற்றி பேசலையே, லோன் சாங்ஷன் ஆச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன். அதுதான் ஷார்ட்டாக உங்களை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னேன் மேடம், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே, நாளைக்கு ஒரு 11:30 இல்லை 11 o'clock பேங்க் வந்துடுறேன்னா? ஏன் மேடம், என்னை பார்க்காம இருக்க முடியலையோ? இது இவர் மூஞ்சி பார்க்காம இருக்க முடியலையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. லோன் வேணும் அப்படின்னா நாளைக்கு வா, இல்லைன்னா நீ வராதப்பா. ஐயோ மேடம், லோனுக்காகவா? கண்டிப்பாக வரேன் மேடம். சார் தான் இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டீங்களே, ஏன்னா அங்கே பார்த்த ஒர்க்கை இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க போல. ஆமாம் மேடம், கடவுள் புண்ணியத்தில் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுத்துட்டாங்க. ஏன்னா அங்கேருந்து என்னை விட்டுறதுக்கு மனசு இல்லை. ஸோ ஒரு கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எல்லா ப்ராப்ளமும் முடிச்சுட்டு சீக்கிரமே ஃபாரின் போகிற மாதிரி இருக்கும் மேடம். ஃபாரின் போயிடுவியாடா? இப்போ இல்லை மேடம், எப்படியும் ஒரு 1 year ஆகும், கவலைப்படாதீங்க. நான் என்ன கவலைப்பட போகிறேன்? அப்போ கவலை இல்லை. சரிங்க மேடம். இவன்கிட்ட பேசிட்டு இருந்தா வாய் பிடிங்கிடுவான். சரிடா, நாளைக்கு 11:30 வந்துடு என்ன, ஏன்னா அப்போ தான் மேனேஜர் இருப்பார், அப்போ தான் மீட் பண்ண முடியும். ஓகே மேடம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் லீவ் சொல்லிட்டு பேங்க்கு கரெக்டாக ஆஜராயிரும். ஓகேவா? சரிடா. சரி ஓகே, இப்போ வைக்கவா? மேடம் என்ன மேடம், இப்போ தானே கால் பண்ணீங்க, உடனே வைக்கிறீங்க? கொஞ்ச நேரம் பேசலாமே. எது பேசணுமா? பேசலாமே.
என் தம்பியோ என் அப்பாவோ வந்தால் அவ்வளோதான். இந்த டைமில் ஃபோன் யூஸ் பண்ணேன் அவ்வளோதான். நான் போய் தூங்குறேன். நாளைக்கு பேங்க்கில் மீட் பண்ணலாம். மேடம் கட் பண்ணிடாதீங்க மேடம், கொஞ்ச நேரம் பேசுங்க மேடம். டேய் போடா, வைடா ஃபோனை. என்னது டாவா? இந்த பொண்ணுங்கள்லாம் புருஷன் அப்புறம் லவ்வரை அப்படியே டார்லிங் சொல்றது போல சுருக்கி டாடான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் கேட்க நல்லா தான் இருக்கு. ராட்சசியும் நினப்புல முழுசா, ராத்திரியில் சிரிக்கிற புதுசா, பூட்டி வச்ச கனவுக்கு கதவை திறக்கிற வெளிச்சமா, கை பிடிச்சு நடந்திட உசுரே தூரம். ஆஹா, ஃபோன் பேசிட்டு இருந்தது நம்ம தங்கச்சியை மறந்துட்டோம். அவளை போய் பார்க்கணும், என்ன பண்ணுறா இது பண்ணுறான்னு தெரியல. எக்ஸாம் வேற படிக்கிறதா என்னன்னு போய் செக் பண்ணிட்டு வரேன். நான் இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா மினி? இந்த மாதிரி நான் ஹாப்பியாக லைஃப்பில் இருந்ததே இல்லை. நம்ம மேரேஜில் இருந்ததை விட இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுவும் ஃபஸ்ட் டைமாக நம்ம குழந்தைய அந்த மானிட்டரில் அந்த ஸ்கேனில் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த ஹார்ட் பீட்லாம் கேட்கும்போது உண்மையிலே ஐ எம் ரியலி வெரி பிளெஸ்டு. உங்கள் சந்தோஷம் உங்கள் மூஞ்சிலே நல்லா தெரியுது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்கன்னு. நீ ஹாப்பியா? இன்னும் ஹாப்பி இல்லாமல் அம்மா ஆகுறதுலாம் ஒரு வரம், அது எனக்கு கிடச்சிருக்கு. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? சரிடா செல்லம், இனிமேல் நீ ஆசைப்படுறது எல்லாமே செய்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், ஓகேவா? என்ன ஆசைப்பட்டுக்கிட்டாலும் அடுத்த செகண்டே உன் முன்னாடி வந்திருக்கோம். இப்போதைக்கு எந்த ஆசையும் இல்லை, நான் ஆசைப்படும்போது சொல்கிறேன். சரிடா செல்லம். ஐயோ எங்க மறந்துட்டோம் பாருங்க, அத்தை மாமாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லணும். பிங்கிக்கு, வித்யாவுக்கு, மலருக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னோம்ல. இப்போ அவங்க தூங்கிட போகிறாங்க, ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் காலேஜ் போவாங்க. ஸோ போய் கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணிடாமா? சரிங்க. எருமை ஃபோன் அடிக்குது. எருமை மலைமாடு, ஏன் ஃபோன் இல்லை, உன் ஃபோன் தான் அடிக்குது, எடுத்து பேசு. என்னது கே ஃபோனா? ஆமாம், வீடியோ கால். என்ன மினி அக்கா இந்த டைமில் வீடியோ கால் பண்ணுறாங்க? என்னது மினி அக்காவா? மணி 10 போது இந்த டைமில் பண்ணியிருக்காங்க. அதாக்கா எனக்கும் தெரியல. சரிடி எடுத்து பேசு. சரிக்கா. ஹாய் அக்கா, என்ன இந்த டைமில் கூப்பிட்டுருக்கீங்க? ஹாய் அண்ணா. ஹாய் செல்லம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? இந்த வீடு பார்த்தா அத்தை வீடு மாதிரி இருக்கு. அக்கா அத்தை வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாடாம்மா. சரிங்கக்கா. ஹாய் அக்கா. அண்ணா ஹாய்டா. நானும் ஹாய் சொன்னேன்னு சொல்லு. கேக்குது மலரு, என்ன ஃப்ரேம்குள்ள வா. அவங்களே இங்கே இடிச்சிட்டு தாங்க உட்காந்துருக்காங்க. முதல்ல அவங்க பேசிட்டோம், அப்புறம் நான் பேசுகிறேன். சரிடா. அத்தை மாமாலாம் எங்கம்மா? அக்கா அம்மாவாத்தையும் கிச்சனில் இருக்காங்க. அப்பாவும் அப்புறம் மாமாவும் திருச்சியில் ஒரு ஃபங்க்ஷன், இது சொந்தக்கார கல்யாணமா, அதுக்காக போயிருக்காங்க. நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் வருவாங்க. ஓ அப்படியா? அப்போ மாமா இல்லையாடா? இல்லைக்கா, நாளைக்கு மத்தியானம் தான் வருவாங்க. ஏன் அம்மா அப்பா கிட்ட பேசணுமா? அம்மா அப்பா கிட்ட மட்டும் இல்லை, உங்கள் எல்லார்ட்டையுமே பேசணும். உங்கள் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், அதை காட்டணும். அதனால தான் வீடியோ கால் பண்ணேன் இந்த டைமில். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்கீங்க? ஏதாவது எங்களுக்கு சர்ப்ரைஸாக வாங்கி வச்சுருக்கீங்களா என்ன? இங்கே உனக்காக ஒரு ஃப்ளைட்டே வாங்கி வச்சுருக்கேன்டா அம்மா அண்ணா. இந்த கிண்டல் தானே வேணான்றது. எனக்கு ஃப்ளைட்லாம் வேணாம்ப்பா, அது வேற போய் அங்கங்கே வெடிக்குதான். ஐயோ எனக்கு ஃப்ளைட்லாம் வேணாம். உனக்கு ஃப்ளைட்லாம் யாரும் வாங்கி வைக்கலடி, இது ஒரு வேற விஷயம். அத்தையும் அப்புறம் சித்தையும் கூப்பிடு. அக்கா நாங்கள் மேலே இருக்கோம், அவங்க கீழே இருக்காங்க. இங்கேருந்து கூப்பிட்டா கேட்காதே. இப்போ வந்துடுவாங்க, அவங்க பால் எடுக்க தான் போயிருக்காங்க எங்களுக்கு. ஸோ வந்துடுவாங்கக்கா. அவங்க வரட்டும், அதுக்குள்ளே சர்ப்ரைஸ் என்ன எங்ககிட்ட சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. உங்ககிட்ட சொல்லணுமா? சரி ஓகே, எல்லோரும் கண்ணை மூடுங்க, நான் காட்டுறேன். ஆஹா கண்ணெலாம் மூட முடியாது, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அடங்கவே மாட்டா. இரு கேமரா மூடுறேன். அக்கா அக்கா பாருக்கா, மினி அக்கா கேமரா மூடிட்டாங்க. என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியலையேடி. ஏதோ கேமரா மூவ் பண்ணுறாங்க பாருங்க. அக்கா ஒழுங்கா எடுங்க கையை. இதுதான் எங்களோட சர்ப்ரைஸ். அக்கா இது பிரெக்னன்சி கிட் தானே? ஏன் 2 லைன் வந்திருக்கு. அக்கா பிரெக்னெண்டா இருக்கீங்களா? அக்கா பிரெக்னெண்டா இருக்கீங்களா? ஓ ரொம்ப 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 ஹாப்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா அக்கா. தேங்க்யூடா. எங்க காட்டுடி? இதான் பாரு தெரியுதுல்ல. அக்கா மாமா கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ்டா. நாங்க அத்தையாக போறோமா? சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டி போய் போறப்பதா. இது அம்மா அப்பா அப்புறம் அத்தைலாம் கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே. இருங்க இப்பயே போய் கூப்பிடுறேன். அத்தை சீக்கிரம் மேல வாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஐயோ ஏன்டி இப்படி கத்துறீங்க? நீங்க கத்துற கீழே இல்லை, அடுத்த வீடு வரைக்கும் கேட்கும் போல. எடுத்து தானே வந்துட்டு இருக்கோம். அம்மா நாங்க சந்தோஷத்துல கத்துறோம். இங்க பாருங்க, வீடியோ கால மினி அக்காவும் அப்புறம் அண்ணாவும் இருக்காங்க.
ஏய் என்ன உறவு முறை, அண்ணா அக்கான்னு சொல்லிட்டு இருக்க, அண்ணா அண்ணின்னு சொல்லு. சின்ன வயசுலேருந்து அப்படி கூப்பிட்டு பழகிடுச்சுமா, இனிமேல் அண்ணின்லாம் மாற்ற முடியாதுமா, அக்காவே இருக்கட்டும். காலப்போக்கில் எல்லாத்தையும் மாற்றி தாண்டாமா ஆகணும். இப்படி கூப்பிட்டா வெளியில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? இனிமேல் அண்ணின்னே கூப்பிடு. அண்ணின்லாம் கூப்பிட முடியாத அத்தை, அக்கா தான் நல்லா இருக்கு. என்ன மினி அக்கா, உங்களுக்கு நாங்கள் அண்ணியன் கூப்பிட்ட பிடிக்குமா அக்கான்னு கூப்பிட்ட பிடிக்குமா? நீ எப்படி கூப்பிட்டாலும் பிடிக்கும் செல்லம். ஏன் மினியன் கூட கூப்பிடு, நான் ஹாப்பியாக எடுத்துப்பேன். கேட்டீங்கல்ல மருமகளே, நீ சப்போர்ட்டா? என்னம்மா இந்த டைம்ல ஃபோன் பண்ணியிருக்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டு மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் சித்தி, நல்லா இருக்கேன் அத்தை. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்ப்பா மருமையனே. என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? அத்தை சித்தி, அவர் கையில் என்ன இருக்குன்னு பாருங்க. என்னதுமா? என்னமோ வச்சிருக்காரு, என்னன்னு தெரியலையே அத்தைக்கு. சித்தி உங்களுக்கு? ஏய் மினி, வாழ்த்துக்கள்டா தங்கம். அம்மா வாங்க போகிறேன். நான் என்னை எவ்வளோ சீக்கிரமாக பாட்டி ஆக்கிட்ட பத்தியா நீ? என்ன சொல்றாக்கு? அம்மாக்கா, மினி அம்மா வாங்க போறா. அதுக்கான கார்டு தான் கையில் வச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷம்டா தங்கம். இது மாமா மட்டும் கேட்டாதான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்பயே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நான். சரிங்க அத்தை, இதை சொல்றதுக்காக தான் இந்த டைம்ல உங்க எல்லாரும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சரி நீங்க போய் தூங்குங்க, ஏன்னா உங்களுக்குலாம் நாளைக்கு வேலை இருக்கும், காலேஜ் போகணும், ஸ்கூல் போகணும். நானும் போய் தூங்குறேன். தூங்குறதுலாம் இருக்கட்டும், நல்லா உடம்ப பார்த்துக்க, நல்ல சத்தான சாப்பாடாக சாப்பிடு. என்னம்மா பார்த்து மெல்ல நட. ஒரு 5 மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னம்மா? சரிங்க அத்தை. ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக் பண்ணிட்டு இல்லம்மா? இன்னைக்கு ஈவினிங் தான் போனேன் சித்தி. இங்கே தான் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். சித்துவை கூட்டிகிட்டு தான் சித்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணியாச்சு. பாப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு ஹார்ட் பீட் வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 20 days கழிச்சு வர சொல்லியிருக்காங்க, மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்கறதுக்கு. விடாம்மா, பார்த்து பத்திரமா இரு. என்ன, நல்லா ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிடு, ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? சரிங்க சித்தி. சரி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது சித்தி, நான் தூங்குறேன். உங்களுக்கு நாளைக்கு கூப்பிட்றேன். பாய் செல்லம். பாய் அக்கா, சீக்கிரமே உங்களை மீட் பண்ணுறோம். எப்படி நாளைக்கு வந்துடுவியா? நாளைக்கு முடியாதாக்கா, ஏன்னா இப்போ தான் எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கு. இப்போது லீவ் எடுக்க முடியாது. 11th லீவுக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேபி ஷவர் வைப்பாங்கல்ல, அப்போ கண்டிப்பாக வந்துடும் லீவ் போட்டு. ஓகேவா? ஆமாக்கா, கவலைப்படாதீங்க, பேபி ஷவரை கலக்கிடுவோம் கல்யாணத்தை விட பயங்கரமா. சரி சரி, சும்மா தான் சொன்னேன். சரி போய் தூங்குங்க, நானும் போய் தூங்குறேன். சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன், சினுங்காமல் உன்னை நான் பார்த்து சொல்லுங்க கௌதம். ஏம்மா, இப்படி ஃபோன் பேசி எவ்வளோ நாளாச்சுமா? ரொம்ப நாள்லாம் ஆகல, ஜஸ்ட் 1.5 month தான் ஆச்சு. ஜஸ்ட்டு இப்போ தான் என் முகத்தில் சந்தோஷமே வருது. உங்கள் முகத்துலேருந்து தான் மேடம். ஆமாம், சந்தோஷம் இப்போ தான் வருது. இப்போ தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். போதுமா? அது சரி. சரிடி, படிக்கலையா? நாளைக்கு எக்ஸாம் இருக்கே. படிப்போம். முதல்ல காதல் பாடத்தை முடிப்போம், அப்புறம் கல்வி பாடத்தை படிப்போம். ஏய் பாடுறா. கவிதை கவிதை ரொம்ப பேச கற்றுக்கிட்டடி. இப்போ 1.5 மாதத்துல எவ்வளோ சேஞ்சா? மாற்றம் ஒன்றே மாறாது மிஸ்டர் கௌதம். நான் எப்பவுமே மாற மாட்டேன், இப்படி தான் இருப்பேன். ஏய் பொய் சொல்லாதடி, நல்லா மாறி இருக்க. என்னோட சத்யா மாதிரி இல்லையே, வேற யார்கிட்டயே பேசுகிற மாதிரி இருக்கு. இருக்கும். சத்யா, சத்யா. ஐயோ அண்ணா, கௌதம் இருங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஏய் கட் பண்ணாத, லைனில் வச்சுட்டு பேச. ஐயோ, என்னை மாட்டி விடுறதுக்கு என்ன பிளான் பண்ணுறாரு? கட் பண்ணாதடி சொல்லிட்டேன். உள்ள வாங்கண்ணா. என்னடாமா படிச்சுட்டு இருக்கியா? ஆமாண்ணா, இன்டர்னல் எக்ஸாம் இருக்குல்ல, இது முடிஞ்சோடனே செமஸ்டர் ஆரம்பிச்சிருவாங்க, அதனால தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். சரிடாமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு போக தான் வந்தேன். படிச்சுட்டு இருக்கீல்ல, நல்லா படி. சரிங்கண்ணா. அப்புறம் சொல்லுங்கண்ணா, ஏதோ சொல்ல வந்தீங்க போல, சொல்லுங்க, பரவாயில்ல. இல்லடாமா, நீ ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கு, அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயோ, இப்போ எல்லாம் உண்மையை விட்டு சொல்லுவோமா வேணாமா? சரி ஓகே, சொல்லிடுவோம். இல்லைண்ணா, அது கௌதமுக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னா புரியல. இல்லைண்ணா, அவங்க அப்பா இங்கே வந்து மிரட்டினது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதனால போய் அவங்க அப்பா கிட்ட கத்திட்டாரு, சண்டை போட்டாரு. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் பேசிட்டோம்ண்ணா மறுபடியும். அதுதான் என் தங்கச்சி பேசல இவ்வளோ க்ளோவா? சரிடாமா, நீ 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதுதான் அண்ணனோட ஆசையும் கூட. சீக்கிரமே உன்னை கௌதமை மீட் பண்ணுறேன்னு உன் கௌதம் கிட்ட சொல்லு, ஓகேவா? அண்ணா உண்மையாவா? நீங்கள் கௌதமை மீட் பண்ணுறீங்களா? மீட் பண்ணுறேன்டா ஒரு நாள், நான் சொல்கிறேன். ஓகேண்ணா. அப்புறம் உங்களை மீட் பண்ணணுன்னு என்கிட்ட சொன்னார். நான் தான் பயந்துட்டு உங்ககிட்ட கேட்கலண்ணா.
சரிடாம்மா, எனக்கும் அவரை மீட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக இருந்தது. இப்போ ஒரு லோன் விஷயமா அலைஞ்சிட்ருக்கேன், அது முடியட்டும். நானே அவரை மீட் பண்ணி பேசுகிறேன். என்னைக்குன்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேவா? ஓகேண்ணா. சரிடா, நீ படிச்சுட்டு சீக்கிரம் தூங்கு. அண்ணனை போய் தூங்குறேன், நாளைக்கு பேங்க் போகணும். ஓகேண்ணா. குட் நைட். குட் நைட் ராமா. பாத்தியாடி என் மாமாவை எவ்வளோ ஈஸியாக நம்ம இவ்வளோ நேரம் குழம்பிட்டு இருந்தோம். அவர்கிட்ட எப்படி பேசுறது எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் இப்போ அவரே வந்து என்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே என்னடி வேணும்? ஆமாம் கௌதம், நம்ம 2 பேரும் செய்கிறதுல அண்ணனுக்கும் ரொம்ப ஹாப்பி போல. அவர் மூஞ்சிலே நல்லா தெரிஞ்சது தெரியுமா? அவருக்கும் என்ன பிடிச்சிருக்கு போல, அதனால தான் பேசணும்னு ஆசைப்படுறாரு, நம்மளை சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன்டி. எங்க சால்வ் ஆகும்? உங்க அப்பா ஓகே சொன்னாதான் நம்ம கல்யாணமே நடக்கும். அவர் ஓகே சொல்வார், நம்ம வெயிட் பண்ணணும்னு வச்சுக்க, நம்மளுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது. பின்ன அவர் இல்லாம நம்ம இந்த கல்யாணம் பண்ண முடியுமா? அது தப்பு கௌதம். அவர் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்க எனக்கும் விருப்பம் இல்லடி. ஆனால் வேற வழி இல்லைன்னா அப்படிதான் நடத்தி ஆகணும். ஓகே கௌதம், இப்பவே மேரேஜை பத்தி பேசி என்ன பண்றது? இன்னும் எனக்கு 6 மந்த் இருக்கு, நான் அதை முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் மேரேஜை பத்தி பேசணும். அதுக்கு முன்னாடி அண்ணன் உங்களை மீட் பண்ணி என்ன அவர் மனசுல நினைக்கிறாருன்னு அவர் உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் அம்மாட்ட பேசணும், அம்மா சம்மதிக்கணும், அப்புறம் அங்கே அங்கிள் ஆண்டி சம்மதிக்கணும். இது பெரிய ப்ராசஸ். ஓகே, இதுக்குள்ளே இப்போதைக்கு நம்ம போக வேண்டாம். இப்போதைக்கு நம்ம லவ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம், ஓகேவா? லவ் தானேம்மா, பண்ணலாமே. இழுவையே சரியில்லையே. ஏண்டி சரியில்லை? 1.5 மாசமா பேசாமல் இருந்துட்டு இப்போ பேசும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? அவ்வளோ கஷ்ட காலங்கள் எல்லாமே மறந்து போச்சு, மறைஞ்சும் போச்சு. சரி ஓகே, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு சார், நான் படிக்கணும். நீங்களும் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல, ஸோ நீங்கள் தூங்க போங்க, நான் படிக்கிறேன் கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறமா தூங்குறேன். ஏய் கொஞ்ச நேரம் பேசுடி. 1.5 மாசமா பேசாமல் இருந்துட்டு இப்போ போய் படிக்கிறேன்னா என்னடி நியாயம்? கௌதம், உங்ககிட்ட பேசாம நான் ஒழுங்கா படிக்கல, ஒழுங்கா தூங்கல, ஒழுங்கா சாப்பிடல. இப்பதான் எல்லாமே ஒழுங்கா பண்றேன். ப்ளீஸ் கௌதம், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, இந்த எக்ஸாம் வந்து ஒழுங்கா பண்ணணும்னு நினைக்கிறேன். சரிடி, மூச்சு விட்டு பேசு. சரிங்க கௌதம், நீங்க போய் தூங்குங்க, நான் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அப்புறமா படுக்கிறேன். சரிடி. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு 3 வார்த்தை ஒண்ணே கொடுத்துட்டு போ. என்ன சார், அடி வேணுமா? ஆமா, ஆனா உன் கையால இல்ல, வந்துட்டால. கௌதம், நீங்க ரொம்ப பேட் ஆயிட்டீங்க. போனை வைங்க, உங்களுக்கு முடியாதியா? நான் படிக்கணும், மைண்ட மாத்தாதீங்க. ரொம்ப பண்ணாதடி. அந்த 3 வேர்ட் வேணா சொல்றேன், ஆனா இன்னொன்னு கேட்டீங்களே, அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுப்பா. ஏய் ராட்சசி, குடுடி ப்ளீஸ் டி, ஒண்ணே. போடா, அதெல்லாம் தர முடியாது. ஹோய், என்ன சொன்ன? டாவா? என்னடி மரியாதைலாம் குறையுது? நீ பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கடா, அப்புறம் நான் மரியாதை தரேன். அடியே வந்தேன்னு வை, வாயை உடைச்சு போய் பார்த்துக்கோ. உடப்பாங்க. லவ் யூ டி கிறுக்கி. லவ் யூ டா கிறுக்கா. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ. நீ கவிதைகளா கனவுகளா கயல் விழியே, நான் நிகழ்வதுவா கடந்ததுவா பதில்